கோகேன் ஆர் ஜிப்பேன் ஆர் மொபைல் கிரைண்ட் இதோட வச்சுக்கலாம். இந்த ஆயில் டேங்க் 2 லிட்டர் கெப்பாசிட்டி ஆயில் டேங்கு. இது வந்து டேரக்ஷன் கண்ட்ரோல் வரும். ஒரு இன்லெட்டு 2 அவுட்லெட் 2 எக்ஸாஸ்ட். இது வந்து பம்ப்பு ஹைட்ராலிக் ரோட்டரி வேக்கம் பம்ப். சரியா? ஒரு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 4 bar 5 bar வரும். இது வந்து பம்ப்பு கப்பிள்டு வித் ஏசி மோட்டார் 230 volt 2.5 amp 0.25 HP 1400 இண்டக்ஷன் மோட்டர். இது வந்து ஒரு பெல்ட் ட்ரை மெக்கானிசம் கப்பல் பண்ணியிருப்போம். இது ஹைட்ராலிக் சிலிண்டர். அவுட்டர் டயாமீட்டர் 45 mm, இன்னர் டயாமீட்டர் 40, சோப் லென்த் 160 mm. இது வந்து புஷ் பட்டன். இப்போ வந்து இந்த வால்வு வந்து இந்த பக்கம் அமுக்கினா தான் மேலே போகும். ஆனால் ஏர் வந்து இங்கே போகும், பிஸ்டன் மேலே போகும். இந்த பக்கம் வால்வு வச்சுட்டு இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணணும். சுவிட்சை போட்டு இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆயில் ஷட் பண்ணும். இந்த மாதிரி இதை ஷட் பண்ணி இப்போ வந்து வேணும்னா நிறுத்திக்கணும். நிறுத்தி எடுத்து அங்கே நிறுத்தணும். இப்படி இறங்கினா ரிவர்ஸ் கீழே இறங்குறது. ஒரு நேரம் கீழே மேலே ஏறும், ஒரு நேரத்தில் கீழே இறங்கும். ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது வெயிட் எடுத்து வைக்கணும், ஏதாவது வெயிட் எடுத்து வைக்கும். கஷ்டப்பட்டு தான் முடியும். அவ்வளோதான், அவ்வளோ தூக்குது. பட் இருந்தாலும் இல்லை, அது தூக்கலை, இதுதான் தூக்குது. வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் தூக்குது. சரியா? வெறும் கண்ணை ஈஸியாக தூக்கு. கான்செப்ட் தான். இது வச்சுட்டு இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா சென்டரில் போடணும். அப்போதே கீழே இறங்காது. தண்ணிட்டு உடனே சென்டரில் போட்டால் தான் கீழே இறங்காது. அப்படின்னு லைட்டாக இறங்க ஆரம்பிக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். வெயிட்டுக்கு அதுக்கு அதான் இறங்கிடும். வெயிட்டு வேணும் நம்ம அப்படி அமுக்குன்னா இறங்கும். புரிஞ்சா? லிஃப்டிங் பண்ணுறதுக்கு தான் அந்த பம்பு தேவை. இறங்குறது ஆட்டோமேட்டிக்காக கூட இறங்கிடும். இந்த வால்வு அந்த பக்கம் போட்டு தான் இறங்கிடும். சென்டர் போட்டுனா எதுவுமே நடக்காது. சென்டரில் போட்டு இந்த பம்ப் ஆன் பண்ணக்கூடாது. இந்த டியூப்லாம் பிச்சிடும். சரியா? இந்த லாஸ்ட் போட்டு தான் நீங்கள் ஆன் பண்ணணும் சுவிட்ச். அது சுவிட்ச் ஆன் பண்ணால் பம்ப் ஓடும். பம்ப் ஓடுறப்ப பிளக் வந்துருச்சு என்பது நல்லா பிளக் நல்லா இருந்துச்சு. அந்த பக்கம் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி போடுறப்ப மேலே ஏறும். மேலே ஏறணும் இந்த இடத்துல போடணும். சரியா? போட்டேன்னா கொஞ்சம் நேரம் நிற்கும். இல்லைன்னா அப்படி அமுக்கிட்டே இருக்கும். லைட்டாக தான் போடும், ரொம்ப லைட்டாக இருக்காது. இந்த பம்பு வந்து நம்ம சின்ன பம்பு தான் போடணும், பெரிய பம்பு கிடையாது. இந்த போல்ட்டை அவங்க டைட் பண்ணிருக்காங்க. ஏப்பா யூஸ் ஆகிடுச்சு. இந்த போல்ட்டை கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கோம். பம்போட போல்ட்டு எல்லா போல்ட் டைட் இருக்காங்க. 2 போல்ட் யூஸ் ஆகிடுச்சு.